ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா திருப்பதிக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருப்பத்தூர்லேருந்து திருப்பதிக்கு போகிறோம். இந்த வீடியோவில் எப்படி போகிறதுன்னு நான் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே ஸ்ரீவாரி போய் இறங்குற வரைக்கும் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், டேரெக்ட் திருப்பதி பஸ் மிஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால. இப்போ அங்கே சென்னை பஸ் தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணலான்னா திருப்பத்தூர்லேருந்து வேலூர் போயிடலாம். ஃபஸ்ட்டு வேலூர் போய்ட்டு வேலூர்லேருந்து நம்ம திருப்பதி பஸ் நிறைய இருக்கும், அப்படி போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வாணியம்பாடி வந்துவிட்டோம். இப்போ வாணியம்பாடி உள்ள ஊருக்குள்ளே போகல பஸ்ஸு. ஏன்னா நைட்டு இப்போ 11 o'clock மேலே ஆகிறதுனால இப்போ பஸ் அப்படியே அவுட்டர் ரோடு வழியாக போயிட்டு அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் வரும் வாணியம்பாடிக்கு. அங்கே தான் எல்லாருமே இருப்பாங்க நைட் டைம் போது. நான் உங்களுக்கு அந்த பஸ் ஸ்டாப்பும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பஸ் அவுட்டர் ஹைவேல ஜாயின்ட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்குள்ளே போகாமல். நைட் டைமில் வாணியம்பாடி ஊருக்குள்ளே பஸ் போகாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் அவுட்டரில் தான் நிற்கும். இங்கே தான் பஸ் ஸ்டாப்பு. இங்கே தான் எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க. இந்த ஹைவே ஒட்டி இருக்கிற இந்த ரோட்டில் தான் இங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பில் தான் எல்லா பஸ் ஸ்டாப் ஆகும். எல்லாருமே இங்கே தான் ஏறுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏறுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து இருக்கலாம். ஃபுல்லாக நைட் டைம்னால ஃபுல்லாக உள்ளே இருட்டாக இருக்குது பஸ்ஸில். தூக்கமும் வரல, திருப்பதி போகிற எக்ஸைட்மெண்ட்டில் தூக்கமும் வரமாட்டேங்குது. இப்போ ஆல்மோஸ்ட் 11:30 ஆகுது. நம்மளுக்கு தூக்கமும் வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா திருப்பதி நம்ம போகிறோமா, எப்போ போய் பெருமாளை பார்ப்போம், அங்கே டோக்கன் எப்படி கிடைக்கும், அதுவே மெயின் ஃபுல்லாக இருக்கிறதுனால தூக்கமே வரல ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படி யோசிச்சிட்டே இருக்க சொல்லவே நம்மளுக்கு ஆம்பூர் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா தெரியும், ஆம்பூருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஆம்பூரில் பக்காவாக ஃப்ளைஓவர் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நைட்டு அந்த ஃப்ளைஓவர் சுற்றி லைட்டு தான் போட்டிருக்காங்க. நான் இந்த சைடு கார்னரில் இருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோ காட்ட முடியல, ஆனால் நான் பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது ஃப்ரெண்ட்ஸு. அந்த சைடு ஃபுல்லாக ஃப்ளைஓவர் பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பூர்லேயா இருக்கட்டும் வாணியம்பாடியாக இருக்கட்டும், இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு டைம் 12 ஆகுது. இப்போயுமே பிரியாணி கடைகள்லாம் பக்காவாக ஓப்பன்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்தாண்டுமே. நான் முடிஞ்சால் உங்களுக்கு காட்டுறேன், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த உடனே திருப்பதி பஸ் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் 12:20 ஆகுது. உடனே திருப்பதி பஸ் கிடச்சிச்சு. வாங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக திருப்பதி போய்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் பஸ் ஸ்டாண்டில் பெரிய எல்இடி லைட் டிவி வச்சுருக்காங்க. இந்த டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே ஓடிட்டே இருக்கும். இப்போ நைட் 12 ஆகிறதுனால இப்போ எதுவுமே இல்லை, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதே நம்ம ஒரு 9, 10 அந்த ரேஞ்சில் வந்திருந்தோம்னா அந்த டைமில் பார்த்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன இதுக்கு முன்னே பார்த்துருக்கேன், அதில் அட்வர்டைஸ்மெண்ட் போகும் எல்லாமே. நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வருது. அநேகமாக இந்த சைடு காட்பாடி வழியாக தான் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாலாறு வரும். இப்போ இந்த பாலத்தில் தான் போகுது, பாலத்துக்கு மேலே. இப்போ ஆற்றுல அந்தளவுக்கு தண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸு. இப்போ மழை அந்தளவுக்கு கம்மின்றதுனால தண்ணி இது சும்மா அப்படியே மெலிசாக போகுது, ஏதோ ஒரு சைடு மட்டும். ஆனால் இது ஒரு 1 கிலோமீட்டர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லென்த்து. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ தான் வெளியே கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் போச்சு. அதோட ஸ்கூலும் பக்கத்துலேயே போயிடுச்சு. காட்பாடி தாண்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரி வரும், அது தாண்டின உடனே சித்தூர் வந்துடும். சரி, நான் சித்தூர் வந்தால் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்பயுமே தூக்கம் வரல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போ திருப்பதி போவோம், பெருமாளை பார்ப்போன்னே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டோல்கேட் ஒன்று வந்திருக்கு, அதனால தான் பஸ் நிற்கிது. இந்த டோல்கேட்டை கிராஸ் ஆகிட்டு போகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு வழியாக திருப்பதி இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த ஃப்ளைஓவரை பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த நாமம் போட்டுக்கிறதே நம்ம திருப்பதி வந்துட்டோம் அப்படின்றதுக்கான அடையாளம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீழ் திருப்பதி ஒரு வழியாக இறங்கிட்டோம். இப்போ டோக்கன் நம்மளுக்கு எங்கே கிடைக்கும்னு இங்கே வந்திருக்கோம், பக்கத்தில் இருக்கிற கோவிந்தராஜா மண்டபத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் இங்கே டோக்கன் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4:30 ஆகுது, ஆனால் நம்மளுக்கு இங்கே டோக்கன் கிடைக்கல. சரி, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஸ்ரீவாரி போயிடுங்க, அங்கே 6 o'clock டோக்கன் தருவாங்க. அதனால் அங்கேருந்து தான் நீங்கள் காலையில் மார்னிங் டோக்கன் எடுக்கும். ஏன்னா இப்போ இங்கே எல்லாமே நைட்டு 9 o'clock டோக்கன் க்ளோஸ் ஆகிடுச்சான். இப்போ நீங்கள் ஸ்ரீவாரிக்கு போனால் தான் அங்கே உங்களுக்கு 6 o'clock டோக்கன் கிடைக்கும்னு இருக்காங்க. இப்போ மார்னிங் 4:30 ஃபஸ்ட்டு பஸ் வந்திருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு பஸ்ஸில் இப்போ நாங்கள் ஏறி இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் ஆனது அலிப்பையை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போ இங்கே ஸ்ரீவாரின்றது ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால உள்ள விடலை. ஒரு வழியாக இப்போ 5:45 இப்போ கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ எல்லா ஆட்டோ, வெஹிக்கிள்ஸு, பஸ்ஸு எல்லாமே உள்ளே விட்றாங்க ஃபாரஸ்ட் ஏரியா என்ட்ரு ஆகிறதுக்கு. இப்போ நம்ம இங்கேருந்து உள்ளே போன உடனே நேராக டோக்கன் வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் எல்லாமே. A few moments later.
ஃபஸ்ட்டு அங்கே விசாரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே எங்கேயுமே வந்து டோக்கன் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சா, இங்கே ஸ்ரீவாரியில் மட்டும் தான் டோக்கன் தராங்களாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே டோக்கன் வாங்கிட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Yeah.